வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் நிலாவுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாரு. ஆனால் நிலா அவங்க பயத்துலேருந்து வெளியே வரல. ஓகே, அடுத்த டெக்னிக்கை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிற சோழன் நிலாவை மட்டம் தட்டி பேசுகிறாரு. ரொம்பவே கடுப்பாகிற நிலா, போது நிறுத்துங்க அப்படின்னு கத்த. ஆ இந்த வீராப்பெல்லாம் முதல்ல வண்டி ஓட்டுறதுல காட்டுங்க. இந்த முறை பாஸ் ஆகலைன்னா நீங்க வண்டியை எடுக்கவே முடியாது. தினமும் இடிச்சு தள்ளிக்கிட்டு பஸ்ல அந்த கூட்டத்திலேயே தான் ஆபீஸ் போகணும். அங்க மாங்குன்னு வேலை பார்த்துட்டு திரும்பவும் இடிக்கிற அதே பஸ்ல தான் வீட்டுக்கு வரணும். இதுதான் உங்களோட வாழ்க்கையா இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சோழன் சொல்ல, போதும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வண்டியை விடுங்க அப்படின்னு நிலா வண்டியை தள்ளிக்கிட்டு போறாங்க. சோழனு பின்னாடியே போறாரு. எல்லாரும் ஓட்டி முடிச்ச உடனே ஆர்டிஓ சொன்ன மாதிரி அடுத்த சான்ஸை கொடுக்க நிலா ஒரு புடிவாதத்தோட கரெக்டா போய் எட்டு போட்டுட்டு திரும்பி வந்துடுறாங்க. டிராவல்ஸ் ஓனர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க சோழன், ஓகே நம்ம டெக்னிக் நல்லா வேலை செய்யுதுன்னு சந்தோஷமா பாக்குறாரு. நிலா எட்டு முடிச்சுட்டு வெளியே வர, சரிம்மா ஓகேமாங்கிறாரு. சரிங்க சார், தேங்க்யூ சார், பேரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க நேம நோட் பண்ணிக்கோங்கன்னு ஆர்டிஓ சொல்றாரு. சரிங்க சார், அந்த பொண்ணு சொல்றாங்க. சூப்பருங்க, நெகட்டிவ் மோட்டிவேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல இருக்கே அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா புரியாம பாக்குறாங்க. அப்ப நீங்க வேணும்னு தான் திட்டினீங்களான்னு அவங்க கேட்க, ஆமாங்க, நான் பொறுமையா சொல்லி பார்த்தேன், நீங்க கேக்குற மாதிரி இல்ல. சரி, இப்படி திட்டி ஈகோவை டச் பண்ணி பாப்போமேன்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, நான் கூட நீங்க நிஜமாவே திட்டினீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேங்க அப்படின்னு நிலா சொல்ல, நான் மட்டும் உங்களை அப்படி திட்டலன்னா நீங்க இவ்வளவு நல்லா வண்டி ஓட்டி இருப்பீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஓகேன்ற மாதிரி நிலா அழகா சிரிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு ஏத்த பூசாரி நான் தான் சோழனும் சிரிக்கிறாரு. நிலா ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. சோழன் ஆர்டிஓயும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க டிராவல்ஸ் ஓனரையும் பார்த்துட்டு இருக்க நிலா சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. வானதி அவங்க ரூம்ல படுத்திருக்க மொபைல் ரிங் ஆகுது. மெதுவா எழுந்து உட்காடுறாங்க. அவங்க கையெல்லாம் பயங்கரமான வலி. அவங்க அம்மா விளக்கு மாத்த திருப்பி வச்சு அடிச்சதுல அவங்களுக்கு ரொம்பவே அடி விழுந்திருக்கு. கையை தடவிக்கிட்டு சோம்பல் முறிச்சிட்டு அவங்க உட்கார்ந்துருக்க மொபைல்ல இருந்து மறுபடியும் சவுண்ட் வருது. எடுத்து பார்த்துட்டு குட் மார்னிங் பாண்டின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன இன்னும் பார்க்கல, தூங்குறானோ, மணி 9 ஆகுது. அந்த தடிமாடு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வானதி பெட்டை விட்டு இறங்கி கீழே வர்றாங்க. கதவை திறந்துகிட்டு அவங்க வெளியில வர அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. குட் மார்னிங் நைனான்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க சோஃபால உட்காடுறாங்க. அம்மா டீமா அப்படின்னு வானதி கேட்க அங்கிருந்து விளக்கமாறு பறந்து வந்து விழுது. அவங்க அப்பா பட்டுன்னு தட்டை தூக்கி கையில வச்சுக்கிறாரு. ஆஹா, ராத்திரி விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு வானதி யோசிச்சுட்டு இருக்க. ஏண்டி ராத்திரி பெரிய இவளாட்டம் அந்த கத்துன, கதவை சாத்தினவ இப்ப வந்து எதுவுமே நடக்காத மாதிரி டீ குடுன்னு கேக்குற அப்படின்னு அவங்க அம்மா கத்த. நான் டீ தானே கேட்டேன், குடுக்க முடியும்னு சொல்லு, முடியாதுன்னு சொல்லிட்டு போ. ஏன் இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்கேங்கிறாங்க வானதி. நான் கத்துறேனா? நேத்து நீ தாண்டி பஜாரி மாதிரி கத்துன, அதென்னடி ஆனா ஊன்னா போய் கதவை அடைச்சிக்கிற? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? அந்த கதவை கலட்டி காயலாங்கடையில போடுறேன், அப்புறம் எப்படி போய் நீ கதவை அடைச்சுக்கிறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்துன்னு கத்த. நைனா, அம்மாவை சும்மா இருக்க சொல்லு, சும்மா கோவின் இருக்கு, வாய்க்கு வாய் பேசாதுன்னு சொல்லுவீங்கன்னு தானே உள்ளர போய் கதவை சாத்திக்கிறேன், அதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு வானதி கேட்க. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசுடி. நேத்து உன் அண்ணன்னு கூட பார்க்காம அவனை அந்த அடி அடிக்கிற, அது என்னடி ஆம்பளை பிள்ளைய அடிக்கிற பழக்கம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. ஏன் அவன் பொம்பளை பிள்ளைய அடிக்கிறானே, அதை ஏன்னு கேட்டியா நீ அப்படின்னு வானதி அவங்க அம்மாவை கேட்டுட்டு இருக்க. என்னவோ பண்ணுங்க, எப்படியோ அடிச்சுக்கங்கன்னு அவங்க அப்பா பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆம்பளைன்னா அடிக்க கூடாது, பொம்பளைன்னா போட்டு அடிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அவன் அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல. உன்ன அப்படின்னு கீழே கிடக்கிற விளக்குமாறு எடுக்கிறாங்க அவங்க அம்மா. ஏய் இர்ரின்னு அவங்க அப்பா கத்த. போட்டேன்னா பாரு அப்படியே அப்படின்னு அவங்க அம்மா 2 போட்டுடுறாங்க. ஏய் காலங்காத்தால கத்திக்கிட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல விளக்குமாற தூக்கி வீசுறாங்க அவங்க அம்மா. இதோ பாரு வானதி, எங்களுக்கு அந்த பாண்டியனை பிடிக்கலன்னு சொன்னா விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அப்பா கேட்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுக்கு விடணும் அப்படின்னு வானதி கேட்க. எப்படி பேசுறா பாத்தியா இவனி, இவகிட்ட போய் கொஞ்சம் பக்குவமா பேசிட்டு இருக்கிற நீ, இவளுக்கெல்லாம் வசந்ததான் சரி, 4 போட்டு ரூமுக்குள்ளேயே கிடன்னு அடைச்சு வச்சோன்னு வையி, அப்ப வழிக்கு வருவான்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. நீ அடிச்சிருவ, நான் பார்த்துட்டு இருப்பேன்ற மாதிரி வானதி படிப்பு காட்டிட்டு இருக்காங்க. ஏய்
கொஞ்சம் உடுறி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற வானதியோட அப்பா, இங்க பாருமா, தினமும் நம்ம வீட்டுல நடக்கிற சண்டையை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கம்மா. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ற? எங்க பொண்ணு அடங்க மாட்டேங்கிறா, ஒரு விளங்காதவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்படி சொல்றதுக்கு நாமெல்லாம் செத்து போயிடலாங்கிறாங்க அவங்க அம்மா. அப்படின்னு அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்க, எனக்கு புரியல, நீங்களாம் எதுக்கு சாகணும்? எனக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிறாங்க வானதி. என்ன வந்துச்சா? உனக்கு என்னன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ, நாங்க அப்புறமும் இதே இடத்துல தாண்டி இருக்கணும். ஊர்க்காரங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ற? அவமானத்துல சாக தாண்டி வேணும், இதெல்லாம் யோசிக்க மாட்டல்ல நீ அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. இத பாரு, சும்மா இந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் போட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணாத. யாராவது கேட்டா அவ என் பொண்ணே இல்ல, எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்லிடு. உனக்கு என்ன பேச சொல்லியா தரணும் அப்படின்னு வானதி கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்பவே வெறுப்பா சொல்றாங்க. பாத்தியா இவ எப்படி பேசுறான்னு பாத்தியா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்க, ஐயோ கடவுளேன்னு அவங்க அப்பா தலையில கைய வச்சுக்கிறாரு. அப்போ வானதியோட மொபைல் ரிங்காக அவங்க அதை ஆசையா எடுக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வெடுக்குன்னு அதை புடுங்கி, பாத்தியா அவன் தான் போன் பண்றான், பாண்டின்னு எத்தனை ஹார்ட் விட்டுருக்கா பாரியா அப்படின்னு அவங்க அம்மா ஸ்கிரீனை காட்ட, அதுலயே ரெட் 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 ஹார்ட்டா தெரியுது. இவன் நம்ம பேச்ச கேட்டா கூட அவன் கேட்க விடமாட்டான் போல இருக்கே, இவளை ஏத்தி விடுறதே அவன் தான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ பேசுனா நான் பேசுவேன், அவ பேசலன்னா நான் பேச மாட்டேன்னு நல்லவே மாதிரியே சீனை போட்டான். பொறுக்கி அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க, வானதி எழுந்து நின்னு, தேவையில்லாம பாண்டிய பத்தி தப்பா பேசாத, போனை கொடுன்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து புடுங்குறாங்க. ரெண்டு பேரும் அந்த போனுக்காக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. போன் வேணுமா? போனு, இந்த போன் இருக்கிறதுனால தானே இந்த கருமத்துல அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிற, நீ எப்படி பேசுறன்னு நானும் பாக்குறேன், இது என்ன பண்றேன்னு பாரு, நீ எப்படி பேசுறன்னு பாக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா தூக்கி கீழே வீசி அடிக்க, ஏய்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. என் போனு அப்படின்னு ஆத்திரமா திரும்புற வானதி, லூசா நீ லூசா, எதுக்கு இப்ப என் போனை போட்டு உடைச்ச அப்படிங்கிற வானதி வேகமா போனை எடுத்து பாக்குறாங்க. ஐயோ பாரு எப்படி உடைஞ்சிருக்குன்னு பாரு அப்படின்னு வானதி கத்த, ஏய் உடைக்கணும்னு தாண்டி உடைச்சேன், இனிமே நீ அவங்கிட்ட எப்படி பேசுறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, போனை உடைச்சிட்டா நான் பேச மாட்டேன்னு நினைச்சியா, நேர்ல போய் நான் பேசுவேன், அப்ப என்ன பண்ணுவ நீ அப்படின்னு வானதி கேட்க, ஓ நேர்ல போய் பேசுவியா, உன்ன நேர்லயா போய் பேசுவ அப்படின்னு மறுபடியும் விளக்குமாறு எடுக்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா ஏய் அப்படின்னு பதறி அடிச்சு எழுந்து அவங்க அம்மாவை தடுக்கிறாரு. ஏய் நிறுத்துறி அப்படின்னு கைய பிடிச்சிக்கிறாரு. அவதான் கூட பேசுறானா, நீ ஏண்டி கத்திக்கிட்டே கிடக்குற, கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தா என்ன, நீ விளக்கமாத்த விடுன்னு அதை புடுங்குறாரு அவங்க அப்பா. யோ நீ சில மாதிரி நின்னா நான் தானே சண்டை போடணும், போவாலாம்ல, நேர்ல பேசுவாலாம்ல, பேசுவியான்னு கையிலேயே அடிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் விடாம அடிச்சிட்டு இருக்க, அவங்க அப்பாவும் தடுத்து பாக்குறாரு. வானதி பயங்கர ஆக்ரோஷமா, எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா அதுக்காகலாம் நான் பாண்டிகிட்ட பேசாம இருக்க மாட்டேன், நான் அவங்கிட்ட பேசுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னால ஆனதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. பாத்தியா ஐயா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருக்க, உள்ளர வர்ற வானதி போன் எடுத்து பார்த்துட்டு ச்சே அப்படின்னு வெறுத்து போய் உட்கார்றாங்க. நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியுதாடி, ஏண்டி நீ அவளுக்கு சரிசமமா மல்லு கட்டிட்டு நிக்கிற அப்படின்னு வானதியோட அப்பா கேட்க, யோ என்ன எதுக்கு கேள்வி கேட்கிற, அடங்காம கிடக்குறா உன் பொண்ணு, அவகிட்ட போய் கத்தாம எங்கிட்ட வந்து கத்திக்கு நிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கத்த, அவதான் சின்ன பொண்ணு புரியாம கத்தின்னு இருக்கா, நீயும் கத்துவியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஓ நான் தான் கத்துறேனா, யோ உன் பொண்ணு ராட்சசி மாதிரி கத்திட்டு இருக்கா, நான் கத்துறேன்னு இருக்க அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்த, நமக்கே எரிச்சலா இருக்குது. ஏய் நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி அப்படின்னு அவரு சொல்ல, யோ வாய மூடு, நீ உன் புள்ள எப்படி கத்திட்டு போய் கிடக்குறா அப்படின்னு அவங்க வெளியே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ போன் வேற உடைஞ்சு போச்சு, எப்படி பேசுவ அப்படின்னு வானதி கொஞ்சம் அந்த போன் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேன்னு வெறுப்பா தூக்கி போடுறாங்க. நிலா ஒரு கையில பேக்கோடையும் இன்னொரு கையில லஞ்ச் கூடையோடையும் ஆபீஸுக்கு கிளம்பி நடந்து வர்றாங்க. ஒரு இடத்துல வானதியோட அண்ணனும் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. வர்ற நிலாவை வானதியோட அண்ணன் பாத்துடுறாரு. அவங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்க, ஓய் எலி அஞ்சலி அப்படின்னு வானதி அண்ணன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிலா ஒருவேளை வேற யாரையும் கூப்பிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. உன்னதான் அஞ்சலி, பச்சை கலர் சுடிதார் அப்படின்னு கூப்பிட நிலா திரும்பி பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. டேய் வாங்கடா போலாம் அப்படின்னு வானதி அண்ணன் வர கூடவே அந்த அல்லக்கைங்களும் வர்றாங்க. ஹலோ எலி அஞ்சலி, உன்னதாம்மா
உன்னத்தான் அஞ்சலின்னு கூப்பிடுறேன், என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு நிலா கிட்ட வந்து நின்னு சொல்றவரு, டேய் என்னடா கரெக்டா தானே கூப்பிடுறேங்கிறாரு. கரெக்டா தான் மச்சான் கூப்பிடுறேன்னு அல்லக்கைங்க தவில் வாசிக்க நிலா அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம நின்னுக்கிறாங்க. என்ன பாப்பா முழிக்குது அப்படின்னு ஒரு மொட்டை சொல்லுது. அஞ்சலின்னா யாருன்னு பாப்பாவுக்கு தெரியாதோ, நாம வேணா சொல்லி கொடுத்துருவோமா அப்படின்னு மொட்டை கெக்க பிக்கன்னு சிரிக்க, சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிற வானதியோட அண்ணன், 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல நீ மட்டும் தனியா இருக்கிறியே, அதனாலதான் உன்னை அஞ்சலின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அங்க கண்ணன் ப்ரோ வர்றாரு. 5 ஆம்பளைங்க, நீ ஒரே பொண்ணு, கண்டிப்பா அதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா என்னடா அப்படின்னு திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, அவங்களும் ஆமா ஆமான்னு சிரிக்கிறாங்க. அப்போ பஸ் ஸ்டாப்ல நிக்கிற இன்னொரு ஆளு, ஒரு பொண்ணு 5 ஆம்பளைங்க இருக்க இடத்துல இருந்தா அஞ்சலின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு அவரு கேட்க, ஆமா அது தெரியாதா உங்களுக்கு, இவ இருக்கிற வீட்டுல 5 ஆம்பளைங்க, இவ ஒரே ஒரு ஆள் தான் பொம்பளை, அப்படின்னா இவ அஞ்சலி தானே என்னடா அப்படின்னு வானதியோட அண்ணன் கேட்க, நிலா ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. பசங்களாம் ஆமா ஆமான்னு கோரஸ் போட்டுட்டு இருக்க கண்ணன் ப்ரோ பார்த்துட்டு இருக்காரு. ஏய் அந்த குடும்பமே ஒரு மார்க்கமான குடும்பம்டா அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, ஆமா ஆமாங்கிறாங்க அல்லக்கைங்க. ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கான், இன்னொருத்தன் வண்டி தொடச்சிட்டு இருக்கான். ஏய் அது ஒரு கலீஜான குடும்பம்டா அப்படின்னு வானதியோட அண்ணன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நிலா சங்கடமா நின்று இருக்க கண்ணன் ப்ரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு வீட்டுல இதோ இவ இருக்கிறா அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்க. 5 ஆம்பளைங்க இருக்க வீட்டுல இருக்காலாமா, அதனாலதான் இப்படி கிண்டல் பண்றானுங்க அப்படின்னு பின்னாடி நிக்கிற 2 லேடிஸும் பேசிக்கிறாங்க. ஏங்கா இப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்க முடியுமாக்கா அப்படின்னு இன்னொரு லேடி கேட்க, அதான் இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு நிச்சயமாவே ஒரு பெரிய தைரியம் வேணும்டா அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, பயங்கரமான ஆள் தானேன்னு ஒருத்தன் சொல்றான். கண்ணன் ப்ரோ அங்கிருந்து வேகமா ஓடுறாரு. இல்ல அப்படிங்க, ஆமா மச்சாங்கிறான் ஒருத்தன். செம்ம தைரியம் இல்லடா அப்படின்னு வானதியோட அண்ணன் கேட்டுட்டு இருக்க. நிலா பேசாம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 5 ஆம்பளைங்க இருக்க வீட்டுல இருக்கிறியே, அதனாலதான் உன்னை அஞ்சலின்னு கூப்பிடுறேன். 5 ஆம்பளைங்க, நீ ஒரே பொண்ணு, கண்டிப்பா அதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே சங்கடமா நடந்து வந்துட்டு இருக்காங்க நிலா. ஓகே பச்சி பறந்துருச்சு, வாங்கடா போலான்னு அவங்க எல்லாம் திரும்புறானுங்க. பாண்டி ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வானதி வர்றாங்க. ஹாய் பாண்டிங்க. வா வானதி அப்படின்னு அவர் சொல்ல, வானதி அங்க இருக்க சேர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்ப பாரு தின்னுகிட்டே தான் இருப்பியா, வாய்க்கு ரெஸ்டே கொடுக்க மாட்டியான்னு கேக்குறாரு பாண்டியன். நீ வேற பாண்டி, ராத்திரியில இருந்து நான் கொலை பட்னி தெரியுமா அப்படின்னு வானதி சொல்ல, கொலை பட்னியா, ஏன் சாப்பிடலங்கிறாரு. சண்டை தான், திட்டிகிட்டே இருந்தாங்க, நான் கடுப்புல உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன், காலையில தான் கதவே திறந்தேன், ராத்திரி சாப்பிடல காலையில சாப்பிடல, இப்ப இத கூட சாப்பிடல, நான் எப்படி உயிரோட இருக்கிறதா அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி என்ன சண்டைங்கிறாரு பாண்டியன். எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு வானதி சொல்ல, என்னாலயா அப்படின்னு பாண்டியன் பதக்குன்னு கேக்குறாரு. உன்னால இல்ல, உன்னை வச்சு என்ன திட்டினாங்க, நான் திருப்பி திட்டினேன். டெக்னிக்கலி பார்த்தா என்னாலதான் சண்டை, நான் மட்டும் உன் கூட பேசுறத நிறுத்திட்டேன்னு வையே, பாதி பிரச்சனை சரியாயிடும். ஆனா எனக்கு பிரச்சனை எல்லாம் சரியாக வேண்டாம் அப்படின்னு வானதி பாண்டியனை சைட் அடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு பாண்டியன். இந்தா எடுத்துக்கோ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு வானதி நீட்ட பாண்டியன் எடுக்க வர்றாரு. ஏய் கை கழுவாம எடுக்க வர்ற, கிரீஸ் கரையெல்லாம் சேர்த்து சாப்பிட போறியா, முதல்ல கை கழுவிட்டு வா, அப்புறம் சாப்பிடு, அப்புறம் வேலை செய்யுங்கிறாங்க வானதி. வேலை நேரத்துல என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, கழுவிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் எழுந்து போக, ஆமாமா அப்படியே தொல்லை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் கையலம்பிட்டு வர்றாரு. கையில இருக்க தண்ணிய உதறிட்டு குடுன்னு அவரு சொல்ல, வானதி நீட்டுறாங்க. அவரு அதுல எடுத்து உன்னை கடிச்சிட்டு இருக்க. அப்புறம் இந்த கடலை உருண்டையும் அந்த முக்கு கடையில தான் வாங்கினேன், காசு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு வானதி சொல்ல, கணக்குலயா வாங்கிட்டு வந்தேங்கிறாரு பாண்டியன். ஆமான்னு வானதி கூலா சொல்ல, எதுக்கு காசு இல்லாம இதெல்லாம் வாங்குறேங்கிறாரு அவரு. வீட்டுல போனை உடைச்சிட்டாங்க, போன் இருந்தா போன்ல காசு போட்டிருப்பேன், என் கையில எப்பவும் காசு எல்லாம் இருக்காது, செம்ம பசி வேற, அதான் கடையில பாண்டி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஜாலியா சொல்றாங்க வானதி. ஊரு முழுக்க நீயும் நானும் பேசுறோங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா அதுல தானே ஒரு கிக்கு அப்படின்னு வானதி சொல்ல, ஓகே ஓகேன்னு தலையாடுறாரு பாண்டியன். ஆமா போன் இல்லாம எப்படி இருப்பேன்றாரு பாண்டியன். போன் இல்லைன்னா என்ன, நேர்ல வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன், கையில போன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட
பேச மாட்டேன்னு நினைப்ப உங்களுக்கு. நான் நேர்ல வருவேன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு கெத்தா சொல்ற வானதி. அப்புறம் நீயா எனக்கு போன் எல்லாம் பண்ணிடாத, போன் அவங்க கிட்ட இருக்கு, டைம் கிடைக்கும் போது நானே உன்னை வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல சரி சரின்னு தலையாட்டுறாரு பாண்டி. அதானே, இல்லாட்டி மட்டும் நீ எனக்கு அப்படியே போன் பண்ணிட போற பாரு அப்படின்னு வானதி சொல்ல, ஏன் நான் உனக்கு போன் பண்ணதே இல்லையான்னு கேக்குறாரு பாண்டி. நான் உனக்கு போன் பண்ற அளவுக்கு கண்டிப்பா நீ எனக்கு போன் பண்ண மாட்ட. நான் கால் பண்ணாதான் நீ எடுத்து பேசுவ. அதுவும் கோவம் சண்டையெல்லாம் வந்துட்டா 100 முறை கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன். நான் தான் பைத்தியம் மாதிரி உனக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப அதுவும் கட்டு, நல்ல ஜாலியா இருப்பல்ல நீ அப்படின்னு வானதி சொல்ல, சேச்சா அப்படிலாம் இல்ல, அதை விட அதிகமா ஜாலியா இருப்பேங்கிறாரு பாண்டியன். நக்கல் தானே உனக்கு அப்படின்னு வானதி கேட்க, ஏய் லூசு அப்படிலாம் இல்லைன்னு பாண்டியன் சொல்ல, அதானேங்கிறாங்க வானதி. கண்ணன் ப்ரோ தலை தெறிக்க ஓடி வர்றாரு. அண்ணே அப்படின்னு புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க. டேய் ஏன்டா இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே அண்ணே சோழனோட ஒய்ஃபை பஸ் ஸ்டாண்டு கிட்ட எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, பாண்டியனும் வானதியும் படார்னு எழுந்திருக்கிறாங்க. யாரா கிண்டல் பண்றா, அவங்க தனியா இருக்காங்களா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாண்ணே பாவம் அந்த பொண்ணு ஒரு மாதிரியா பேசுறாங்க, 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஒத்தையா இருக்கிறன்னு கிண்டல் பண்றாங்கன்னு, துணைக்கு யாருமே இல்லாம தனியா நிக்குதுன்னு, நீ போய் என்னன்னு கேளுங்கிறாரு கண்ணன் ப்ரோ. ஏய் அவங்க பேசுற வரைக்கும் நீ சும்மா இருந்தியா அப்படின்னு சாவியை ஓடி போய் எடுக்க, எனக்கு சண்டை போடுற அளவுக்கு தெம்பு இருக்கா என்னங்கிறாரு அவரு. எனக்கு உடனே சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே வண்டி கிட்ட ஓட, அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேங்கிறாரு கண்ணன் ப்ரோ. பாண்டியன் அடுத்த செகண்டே வண்டி எடுத்துக்கிட்டு பறந்துடுறாரு. சோழன் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க, பல்லவன் ஒரு பக்கம் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க. ஜெய் பல்லவா, உனக்கு பிடிச்சதுதான் சமைச்சு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு என்ன அப்படின்னு சேரன் சொல்ல, சரினேங்கிறாரு அவரு. சரின்னு சேரன் திரும்ப, அண்ணே அவனுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கெல்லாம் பிடிக்க வேண்டாமா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் உனக்கும் பிடிக்கும்டா, நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கீங்கன்னு தான் எக்ஸ்ட்ராவா பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல, எங்க என்ன மறந்துட்டியோன்னு பார்த்தேன். பரவாயில்லங்கிறாரு சோழன். 2 நடக்கிற சேரன் திரும்பி நின்னு, டேய் சோழா நிலாவுக்கு லைசன்ஸ் எப்படா கிடைக்குங்கிறாரு. வந்துருன்னு எல்எல்ஆர் உடனே வந்துரும், லைசன்ஸ் தான் கொஞ்ச நாள் ஆகுங்கிறாரு சோழன். ஏன்னு காலையில அண்ணி டெஸ்ட்ல பயந்துட்டாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா கொஞ்சம் பயந்துட்டாங்க, அப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க, அதுல ஒழுங்கா ஓட்டிட்டாங்க, லைசன்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, சூப்பர் சூப்பர்ங்கிறாரு பல்லவன். ஓகே பரவாயில்லன்னு சேரன் தலையாட்டிட்டு இருக்க, கொஞ்ச நாள் போகட்டும், அவளுக்கு நல்லதா ஒரு புது பைக் வாங்கி கொடுத்துடணுங்கிறாரு சோழன். வாங்கி கொடுத்துடலாம்டா அப்படின்னு சேரன் சொல்ல, என்ன வாங்கி கொடுத்துடலான்னு மொத்தமா சொல்ற, அவளுக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேங்கிறாரு சோழன். சரிடா நீயே வாங்கி கொடு அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுற சேரன். ஆமா உன்னோட லைசன்ஸ் என்னாச்சு, அது வந்துடுமா அப்படின்னு சேரன் கேட்க, என் லைசன்ஸ் கிடைச்சாதான் வண்டி ஓட்ட முடியும், வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாதான் காசு வரும், காசு வந்தாதான் புது வண்டி வாங்க முடியும், அதுக்குள்ள என்ன வீராப்பா பேசுறேன்னு பாக்குறியா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நான் நினைக்காததெல்லாம் ஏன்டா நீயா பேசிட்டு இருக்கிற, நான் ஏதோ சாதாரணமா கேட்டேன்டா அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க. நிலா பாவமா வீட்டுக்கு வர்றாங்க. ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து இருக்க பல்லவன் செப்பல் சத்தம் கேட்டாங்க பாக்குறாரு. அண்ணே அண்ணி திரும்ப வர்றாங்க அப்படின்னு சொல்ல சேரனை திடுக்குன்னு பாக்குறாரு. சோழன் வெளியே எட்டி பாக்குறாரு. அவங்க செருப்பு கழட்டி விட்டுட்டு நேரா அவங்க ரூமுக்கு போக, ஏன்பா என்னாச்சு, ஏன் வந்துட்ட அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணி நான் காலேஜ கட்டடிச்ச மாதிரி நீங்க ஆபீஸ கட்டடிச்சிட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, கதவு கிட்ட போன நிலா அழுக முட்டிக்கிட்டு வர பேக வச்சுட்டு அப்படியே திரும்பி நிக்கிறாங்க. பாக்குற சோழன் பதறி போய் எழுந்து போறாரு. நிலா நிலா என்னப்பா ஆச்சு, ஏன் அழுவுறன்னு பதறாரு சேரன். ஏங்க என்னாச்சு அப்படின்னு சோழனு கேட்க பல்லவனும் எழுந்து நிக்கிறாரு. நிலா பேசக்கூட முடியாம தேம்பி தேம்பி அழறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ஏங்க என்னாச்சுங்க சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, ரோட்ல பொறிக்க பசங்க என்ன கிண்டல் பண்றாங்க, நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன அஞ்சலின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்றானுங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் பயங்கர கடுப்பாகிட்டு இருக்காரு. சேரன் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. பல்லவனும் பக்கத்துல வந்து நிக்க, யாருப்பா யாரு அப்படி சொன்னது அப்படின்னு இதுவரையிலும் கோவப்படாத அளவுக்கு கோவப்படுறாரு சேரன். 4-5 பசங்க இருக்கானுங்க, அதுல வானதியோட அண்ணன் தான் ஆரம்பிச்சான் அப்படின்னு நிலா சொல்ல, ச்சே அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு பல்லவன். அவன் தான் என்ன பாஞ்சாலின்னு கூப்பிட்டான் அப்படின்னு நிலா தேம்பி தேம்பி அழறாங்க. அப்புறம் எல்லாரும் அதையே சொல்லி சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 ஆம்பளைங்க இருக்க வீட்டுல நான் தனியா இருக்கேனா, அதனால என் பேரு அஞ்சலியா. சுத்தி நின்னவங்க எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா, அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் என்னை இதையே சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க அப்படின்னு விசும்பி விசும்பி அழறாங்க நிலா.
வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சோழன் நிலாவோட கையை பிடிக்கிறாரு. நிலாவை கூட்டிக்கிட்டு சோழன் வேகமா நடக்க தோல்ல இருக்க துண்டை தூக்கி எரிஞ்சிட்டு சேரனும் போறாரு. பல்லவனும் பயங்கர வேகமா வெளியில வர்றாரு. அண்ணே நானும் வருவேன்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா வேணாண்டா, நீ வீட்டுல இருடா, நாங்க போயிட்டு வந்துடுறோங்கிறாரு சேரன். அண்ணே சும்மா என்னை சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு, அன்னைக்கு நானும் அண்ணியும் போறப்ப இதே மாதிரி தான் அவன் கிண்டல் பண்ணான், அண்ணி தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, சேரன் அப்படியாப்பா அப்படிங்கிற மாதிரி நிலாவை பாக்குறாரு. நிலா அமைதியா தலையை குனிஞ்சிக்க சோழனும் அவங்கள பாக்குறாரு. டேய் உனக்கு அறிவில்ல, இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? நீ அன்னைக்கே சொல்லியிருந்தீனா அவன் கைய காலை உடைச்சிருப்போம்ல அப்படின்னு சேரன் பயங்கர கோபமா கேட்க, பல்லவா வாடா அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சிட்டு சோழன் நடக்க பின்னாடியே 2 பேரும் வர்றாங்க. சோழன் சட்டையை மடக்கிக்கிட்டு அந்த தெருமுனைக்கு வர சேரனும் பயங்கர கோபத்தோட வர்றாரு. அவங்க பஸ் ஸ்டாப்பு கிட்ட வர்ற தன்னை நோக்கி 7:30 8:30 எல்லாம் வர்றது தெரியாம வானதி அண்ணன் தன்னோட அல்லக்கைங்க 4 பேர் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. எதிரில் சோழன் வந்து நிக்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே நிமிர்றவரு சோழனை பார்த்துட்டு இருக்காரு. யார் உன்னை கலாச்சவங்க அப்படின்னு சோழன் கேட்க, இவன் தான் அண்ணன் கையை காட்டுறாங்க நிலா. வானதியோட அண்ணன் பயங்கர திமிரும் தெனாவட்டுமா பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இவன் தான் முதல்ல என்னை அஞ்சலின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணான், இவங்க எல்லாருமே அதையே சொல்லி சொல்லி சிரிச்சு என்னை கிண்டல் பண்ணானுங்க அப்படின்னு நிலா சொல்ல, வானதியோட அண்ணன் பக்குன்னு சிரிக்க கூட இருக்க அல்லக்கைங்க அத்தனையும் சிரிக்குது. ஆமாண்டா நான் தான் அப்படி கிண்டல் பண்ணேன், என்னடா பண்ணுவ அப்படின்னு பைக்கை விட்டு வானதியோட அண்ணன் கீழே இறங்க சோழன் அப்படியே லெஃப்ட் ஹேண்டால படார்னு ஒன்று விட சுருண்டு போய் விழுறாரு வானதியோட அண்ணன். உடனே மொட்டை ஏன்னு எகிரிட்டு வர ஏன்னு சேரன் வர்றாரு. டேய் இருங்கடா பின்னாடி போங்கடா அப்படின்னு சுதாரிச்சு எழுந்து நிக்கிற வானதியோட அண்ணன் சொல்லிட்டு, 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கிறா, அப்போ அஞ்சலின்னு தானே சொல்ல முடியும், என்னடா என்ன அப்படின்னு வானதி கேட்க, என்னடா இவங்கெல்லாம் தமிழே படிச்சதில்ல போல இருக்கே அப்படின்னு மொட்டை சிரிக்க, என்னடா சொன்ன அப்படின்னு சேரன் எட்டி உதைக்க மொட்டை குட்டிக்காரன் அடிச்சுட்டு விழுவுது. பயங்கர கைகலப்பாக பல்லவன் பாஞ்சு அடிக்கிறாரு. பயங்கர கோபம் அவருக்கு. 2 தரப்பும் அடிச்சிட்டு இருக்க அங்க மாச வந்து இறங்குறாரு பாண்டி. பைக்கை நிறுத்திட்டு வர்றவரு பின்பக்கத்துல இருந்து ஒருத்தனை உதைக்க அவன் சுருண்டு போய் மண்ணை தின்னுட்டு இருக்கான். எங்க அண்ணிய பத்தியாடா தப்பா பேசுற அப்படின்னு பல்லவன் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்க நிலா அங்க நின்னுட்டு இருக்காங்க. ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குடிமைக்காரனை பல்லவன் பின்பக்கமா கையை பிடிச்சிக்க முன்பக்கமா பாண்டியன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. வானதியோட அண்ணனை சோழன் அடிச்சிட்டு இருக்க அடிச்சு பல்ல உடைங்கிறாங்க நிலா. அடிக்கிற அடியில இனிமே இவன் எந்த பொண்ணையும் இப்படி எல்லாம் தப்பா பேசவே கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, பேசுவானா என்ன அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாரு சோழன். அடிங்க அப்படின்னு நிலா சொல்ல, கொத்தா புடிச்சு பேசுவியாடா, நிலா கிட்ட இப்படி பேசுவியாடா, ஏய் இன்னொரு தடவை இப்படி பேசுவியாடா, பேச மாட்டேன்னு சொல்லு, சொல்லுடா பேச மாட்டேன்னு சொல்லு, சொல்லுடா பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு மூஞ்சிலேயே குத்திட்டு இருக்காரு சோழன். பேச மாட்டேன்னு சொல்லு, சாரி சொல்லு, நிலா கிட்ட சாரி சொல்லுடா, சாரி சொல்றாங்க சொல்லு, சாரி சொல்லு அப்படின்னு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு சோழன். தம்பி 4 பேரும் அவங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சோழன் ஒருத்தன் பின்பக்கமா வந்து இழுக்க பாண்டியன் வந்து வானதியோட அண்ணனை பொழந்து கட்டிட்டு இருக்காரு. வேணாண்டா பாண்டி அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொரு தடவை அவங்கள பத்தி தப்பா பேசின மொத்த பல்லையை உடைச்சிருவேன் அப்படின்னு பாண்டியன் வானதியோட அண்ணனை குமுறி எடுத்துட்டு இருக்காரு. சேரன் புயல் மாதிரி 2 பேரை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. தன்னோட குறவலைய கொத்தா பிடிச்சி ஒரு பொண்ணு வெளியில வந்துடக்கூடாதே, உடனே ஏதாவது சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடக்கிடணும்ல, இனி எந்த பொண்ணையும் பார்த்து இப்படி தப்பா பேசணும்னு தோணாதுல்ல அப்படின்னு வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு சேரன். அப்போ நடேசன் அங்க வர்றவர் இதை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றவர் நிலா நிக்கிறத பார்த்துட்டு, ஏமா என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாரு. இவனுங்கெல்லாம் என்கிட்ட வந்து வம்பு பண்ணினானுங்க, கிண்டல் பண்ணி என்ன அசிங்கமா பேசினானுங்க, அதுவும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க, என்னால தாங்க முடியல அங்கிள், அதான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, அடைச்சி இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதே, உடனே ஒன்னா கூடி வந்து சிரிச்சிருவீங்களா, ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல, அந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து சிரிக்கிறீங்களா, ஏய் ஓடிடுங்க இல்ல இன்னைக்கு செத்தீங்க அப்படின்னு அங்க கிடக்கிற கல்லு செங்கக்கல்லு எல்லாத்தையும் எடுத்து வெறியோட அடிக்கிறாரு நடேசன். அடி தாங்க முடியாம எல்லாரும் ஓடிட்டு இருக்க, இருங்கடா உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மொக்க வானதியோட அண்ணன் கைய காட்டிக்கிட்டு போறாரு. என்னடா பார்வை, பொண்ணு போட்டுருவேன் கொன்னு அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலா ஒரு சின்ன சிரிப்போட நிம்மதியா பாக்குறாங்க. டேய் சாவடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சோழன் மிரட்ட நிலாவுக்கு 2 பக்கமும் எல்லாரும் அரணா நிக்கிறாங்க. வாங்கடா போலான்னு நடேசன் சொல்ல எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. வானதி சோஃபால உட்காந்து டிவியில பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய்ன்னு பாட்டு ஓடிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரெடி ஆகிட்டு இருக்க அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்து
ஏய் வெக்கம் கெட்டவளே, ஈன்னு இழிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் எழுதிச்சு உள்ளர போடின்னு கத்துறாங்க அவங்க அம்மா. ஐயா என்ன பிரச்சனை உனக்கு, சும்மா கூவின்னு இருக்க, டிவி தானே பாக்குறேன், டிவியை பார்க்க கூடாதோ அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க அவங்க அண்ணன் அட்டி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி கைய பிடிச்சிட்டு உள்ளர வர்றான். அவங்க அப்பா திரும்புறவரு பார்த்துட்டு ஏய் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு பஞ்சராய் கிடக்குற மகன் முகத்தை பார்த்து கேக்குறாரு. ஏய் என்னடா என்னடா உடம்பெல்லாம் காயமா இருக்குது, என்னடா ஆச்சுன்னு அவரு கத்த. உடனே அவங்க அம்மா பாஞ்சு போய் பையன் கைய பிடிச்சுக்கிட்டு எழுந்துருடி அப்படின்னு பையனை உட்கார வைக்கிறாங்க சோஃபாவில். போய் தண்ணி எடுத்துட்டு வாடி போடி அப்படின்னு சொல்ல வானதி கிச்சனுக்கு போறாங்க. என்னடா ஏன்டா இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா பையன் முகத்தை பார்த்து பதறாங்க. இந்தா அப்படின்னு வானதி தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, குடிமா இந்தா குடி தண்ணி குடின்னு அவங்க அம்மா புடுங்கி கொடுக்குறாங்க. அந்த பஞ்சர் பார்ட்டி தண்ணி குடிச்சு முடிக்க ஏய் என்னடா ஆச்சுன்னு பதறாங்க அவங்க அம்மா. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியா, உன்னைய கொஞ்சமா போ மெதுவா போன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பாடுறா எவ்வளவு ரத்தம்லாம் வருது அப்படின்னு அவங்க அம்மா தலையை தடவிட்டு பதப்பதிச்சிட்டு இருக்க. டேய் வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. நான் இப்ப பைக்ல இருந்து உளுந்தேன்னு சொன்னா, பைக் ஓட்ட தெரியாதா எனக்கு, நான் ஒன்னும் பைக்ல இருந்தெல்லாம் உழுவுலங்கிறாரு வானதி அண்ணன். அப்புறம் எப்படிடா இவ்வளவு அடிபட்டிருக்குன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. எல்லாம் இவளால வந்தது அப்படின்னு வானதிய கைய காட்ட அம்மாவும் அப்பாவும் வானதிய பாக்குறாங்க. எல்லாம் இவ லவ் பண்றாலே ஒரு பொறுக்கி, அந்த பொறுக்கியும் அவன் அண்ணன் தம்பியும் சேர்ந்துதான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு பஞ்சர் பார்ட்டி சொல்ல புரியாம பாக்குறாங்க ரெண்டு பேரும். டேய் சும்மா ஏதாச்சும் உளராத, அவங்க எதுக்கு உன்னை அடிக்க போறாங்க, நீ எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு அவங்க மேல பழிய போடுறியா அப்படின்னு வானதி கேட்க, அப்படியே போட்டேன்னு வையே அப்படின்னு எழுந்து வீரத்தை காட்டுறாரு பஞ்சர் பார்ட்டி. டேய் உட்கார்றான்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மாவை இழுத்து உட்கார வைக்கிறாங்க. கொலை வெறியில இருக்கிறேன், மொத்தத்தையும் உன் மேல இறக்கிடுவேன் பாத்துக்க அப்படின்னு பஞ்சர் பார்ட்டி சொல்லிட்டு இருக்க. ஐயோ என் புள்ள உடம்பெல்லாம் எப்படி காயமா இருக்கு பாரு, எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க படுபாவிங்க அப்படின்னு அவங்க அம்மா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படிடா உன் மேல கைய வைக்கலாம், கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கானுங்களா, போனா போகுது அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணா உன் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்களா அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. யோ இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் ஐயா, புள்ளைய போட்டு எப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க, வண்டி அடியா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணுனேன்னு வானதி கேக்குறாங்க. அப்படியே அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன்னு எந்திரிக்கிறாரு பஞ்சர் பார்ட்டி. உட்கார்றா அப்படின்னு அவங்க அப்பா வயிற்றுல கையை வச்சு உட்கார வைக்கிறாரு. அவங்க அம்மாவை இழுத்து உட்கார வைக்கிறாங்க. அவனுங்க அடிச்சுட்டானுங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்குறேன், அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணனு கேட்குற அப்படின்னு பஞ்சர் பார்ட்டி கேட்க, நீ ஏதோ சொல்ல போய் தானே அவங்க அடிச்சிருக்காங்க, அதான் நீ என்ன சொன்னேன்னு கேட்டேன் அப்படின்னு வானதி கேட்க, என்ன சொன்னேன்னா என் தங்கச்சி பின்னாடி சுத்தாதடான்னு சொன்னேன், அதுக்கு தான் என்ன போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்க, ஆனா இப்ப கூட உனக்கு நான் அடி வாங்கினது பிரச்சனை இல்லை இல்ல, அவங்கள நான் ஏதோ சொல்லிட்டேன்னு தான் உனக்கு கவலை அப்படின்னு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்குது பஞ்சர் பார்ட்டி. ஐயோ ஐயோ என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்க, கேட்க ஆள் இல்லையா அவனுங்கள, இருடா வர்றேன் குமாரு, குமாரு எங்கிட்டு அப்படின்னு கூப்பிட அக்கான்னு ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க. டேய் வாடா அப்படின்னு கூப்பிட, என்னக்கா என்னாச்சு அப்படின்னு ஒரு 4 பேர் ஓடி வர்றாங்க. யாரா உன் மாப்பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்கானுங்கன்னு அப்படின்னு அவங்க சொல்ல, என்னக்கா சொல்ற, யாருக்கா அடிச்சது அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. டேய் எழுந்துடுறா ஆஸ்பத்திரிக்கு போலான்னு அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்காரு. ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு பஞ்சர் பாட்டி கேட்டுட்டு இருக்க. டேய் என்னடா ஆச்சு, யாரா உன்னை அடிச்சான்னு கேட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து அவர் பக்கத்துல உட்கார, இன்னொரு லேடியும் வந்து தரையில உட்கார்றாங்க. உள்ளர வந்த வானதியோட அம்மா, எல்லாம் அந்த ஐயனார் குடும்பத்து பசங்க தாண்டா, பாரு எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பஞ்சர் பார்ட்டி. அது ஒரு ரவுடி குடும்பமாச்சேக்கா, அந்த குடும்பத்தோட வசந்துக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. அக்கா அவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுக்கா, இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, யோ பாத்துக்கினே இருக்கியா ஏதாவது பண்ணியாங்கிறாங்க வானதி அம்மா. டேய் எந்திரா வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாங்களாரு அவரு. யோ நான் அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது பண்ணுன்னு சொன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வானதியோட அம்மா அழுகையும் கோவமா சொல்ல, நீ தானே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கூவிக்கின்னு இருந்தாங்கிறாரு அவரு. அதெல்லாம் இருக்கட்டையா, முதல்ல நீ கவுன்சிலருக்கு போன போடியா, இன்னைக்கு அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம், என் புள்ளைய அடிச்சவனுங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு தான் அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. வானதி குழப்பமும் சங்கடமுமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. யோ போனை போட்டு கேளியா அப்படின்னு அவங்க கத்த, போடுறேன் சும்மா கூவிக்கினே இருக்காத அப்படின்னு அவங்க அப்பா போய் போனை எடுக்கிறாரு. கால் பண்ணி, அண்ணே இங்க காந்தி தெருல மாணிக்க பேசுறேன்னு, அண்ணே என் பையனை அந்த ஐயனார் குடும்பத்து பசங்க அடிச்சுட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா டேய்
அவனுங்க அடிச்சாங்கன்னு இப்படி அடியை வாங்கிட்டு வந்திருக்கிறியே, திருப்பி 4 அடி அடிக்க தெரியாது உனக்கு அப்படின்னு வனதியோட அம்மா கத்த. அவனுங்க 4 பேர் சேர்ந்து என்ன அடிச்சுட்டானுங்க, அவனுங்க சேர்ந்து வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தனா அப்படின்னு வசந்த் சொல்ல, மூஞ்சி 4 பேர் உனக்கு அடிக்க தெரியாதாடா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அக்கா அவனே அடி வாங்கிட்டு வந்திருக்கான், அவனை போய் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு என்ன போனை வச்சுட்டு வர்ற உங்க அப்பா, டேய் கவுன்சிலர் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, வரேன்னு சொல்லிட்டாரா, வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு அப்படின்னு அவங்க அம்மா அரைகோவில் விட்டுட்டு இருக்க. மறுபடியும் அவரோட மொபைல் ரிங் ஆகுது. ஹலோ சொல்லுங்கண்ணா. அப்படின்னு போனை வைக்கிறவரு, கவுன்சிலர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாரா, நம்மள போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாருங்கிறாரு அவங்க அப்பா. அவனுங்களை போலீஸ் கஸ்டடியில விசாரிக்கிறது தான் சரி அப்படின்னு குமார் சொல்ல, இதே காயத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போட்டுட்டு தான் மறுவேலை பார்க்கணும், அவங்க இப்படியே போனா தலைமையில ஏறிடுவானுங்களா அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. வானதி கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்கா அவனுங்க ரொம்ப நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, எதுக்கு அந்த வீட்டு பசங்க வசந்த அடிச்சாங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, அவங்க அம்மா மென்னு முழுங்குறாங்க. அவனுங்க தான் பொறுக்கி பசங்கல்ல, வேலை வெட்டிக்கு போகாம இருக்கானுங்க. என் பையன் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், இவன் மேல இருக்க பொறாமையில தான் போட்டு அடிச்சிருக்கானுங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஏதோ நேரத்துக்கு இவங்க தான் சோறு போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வானதி அம்மா, யோ என்னையா நீ ஆட்டோ வெடியா அப்படின்னு கத்த. அவரு சாவி எடுத்துட்டு வெளியே போறாரு. அம்மா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு போலீஸ் அது இதுன்னு பேசுறேங்கிறாங்க. வானதி பயங்கர கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு, உன்னால தாண்டி உன் அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், இங்க யாருமே நிம்மதியா இல்ல, இருக்குடி அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் போ அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு மகன்கிட்ட வர்றாங்க. கூட்டின்னு வா அப்படின்னு அவங்க அப்பா வெளியில போக, வாடான்னு ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் குமாரும் கையை பிடிச்சு தூக்குறாங்க. பஞ்சர் பார்ட்டியை பக்குவமா எழுப்பி விட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஆட்டோல உட்கார வச்சு அவசரமா கூட்டிட்டு போறாங்க. நாளைய ப்ரோமோல இதோ நிக்கிறானே மெக்கானிக்கல் பொறுக்கி என் பொண்ணு பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா சொல்ல, தொல்லை பண்ணனா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு பாண்டியன். ஏன்டா இப்படி பண்றேன்னு என் பையன் கேட்க போனாங்க சார், அதுக்காக இந்த குடும்பமே சேர்ந்து என் பையனை போட்டு அடிச்சிருக்காங்க சார், பாருங்க சார் இவனுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளர போடுங்க சார் அப்படின்னு வானதியோட அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ஐயனார் ஃபேமிலி. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.